எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீட் பீட்சாவும் பீட்சா சாஸ் எப்படி செய்யறங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பீட்சா சாஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 பெரிய தக்காளி எடுத்துக்கிறேங்க. அந்த தக்காளியில் மேலே கண்ணு மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு பேக் சைடு வந்து ஒரு கீரல் மாதிரி போட்டுட்டு அது கூட பெரிய வெங்காயம் 1, வரமிளகா வந்து ஒரு 4 எடுத்துக்கிறேங்க. அதை போட்டு நல்லா தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிறோம். இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோல் உறிஞ்சு வரும். இதுதான் அதோட வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அந்தப்போ பார்த்திங்கன்னா அந்த தோலை எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, மிளகாயில் வந்து நீங்கள் காரம் உங்களுக்கு எச்சா வேணும்னா அந்த விதையும் போட்டுக்கோங்க. எனக்கு காரம் கம்மியாக வேணுங்கிறனால அந்த விதையும் எடுத்துடுறேன். அந்த விதையை எடுத்து போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கிறோம். ஒரு 10 பல் பூண்டை வந்து நல்லா இடித்து எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறோம். இந்த அரைச்ச பேஸ்ட்டு வந்து நல்லா சுண்டி தண்ணியில் வத்துற வரைக்கும் இது பண்ணும். அது வந்து கொதிக்கையில் நல்லா வெளியே தெரிக்கும். அதுக்காக வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பேனை எடுத்துக்கோங்க. இதோட புளிப்பை பார்த்துட்டு கெட்சப் வந்து எனக்கு புளிப்பு கம்மியாக இருக்குங்கிறனால நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புளிப்பு கரெக்டாக இருந்தால் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சுகர் 1 டீஸ்பூனும், சால்ட்டு, லெமன் ஜூஸ் ஃபைனலாக ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பீட்சா பேஸுக்கு பார்த்தீங்கன்னா 200 ml வெது வெதுப்பான தண்ணியில் வந்து 2 டீஸ்பூன் சுகரு, 2 டீஸ்பூன் ஈட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பவுலில் வந்து 350 கிராம் கோதுமை மாவும் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா பிசையணும். இப்போ நம்ம இந்த பிசைகிறதுல தான் வந்து பீட்சா பேஸ் வந்து நல்லா சாஃப்டாக வரும். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் இழுத்து பிசையணும். இதை நல்லா இழுத்து நீங்கள் பிசையவே வந்து நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இது நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரூஃபிங் விடணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் ப்ரூஃபிங் விட்டிங்கனாவே நல்லா டபுளாகி வந்துக்குங்க. இப்போ ப்ரூஃபிங் விடுறதுக்குள்ளே நம்ம பன்னீருக்கு வந்து பன்னீர் பீஸாங்கிறதுனால பன்னீர் ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம ரெடி பண்ண பீட்சா சாஸ்லேயே வந்து மிளகாத்தூள், உப்பு சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறோம். 170 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராடில் கன்வெக்ஷன் ஃபேனில் வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ரீஹீட் பண்ணிகிட்டு இருக்கையிலேயே வந்து நம்ம அந்த ரெடி பண்ண பீட்சா பேஸை வந்து நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திரட்டி எடுத்துக்கிறோம். இப்போ அந்த பீட்சா பேஸை வந்து பீட்சா பேஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக்கை வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ண பீட்சா சாஸை வந்து நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன வெஜ்ஜீஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து கேப்சிகமும் ஆனியன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுபோக ஃப்ரை பண்ண பன்னீர் எடுத்திருக்கேன். அதுபோக நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து சடார் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மொசரல்லா சீஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிஜியில் 170 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராடில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொடுத்துருக்குற இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பேஸ் ரெடி பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வருங்க. எந்த ஹார்டாகவுமே போகாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். And thanks for watching.